ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பிளே மைன்கிராஃப்ட். நான் வந்தோடனே ஒரு இடத்துல இறக்கியிருக்காங்க. நானும் இது ஆல்ரெடி விளையாண்டங்காட்டி கட்டியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்தோடனே என்ன பண்ணோன்னா மரத்தை தான் எப்பயுமே வந்தோடனே நோண்டுவோம். அதே தான் நோண்டிட்டு இருக்கேன். நோண்டிட்டு இருக்கேன். எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, மைன்கிராஃப்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுல என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நல்ல ஆதரவு கிடச்சா நான் அடுத்து மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போடுறேன். ஃபஸ்ட்டு மரத்தை நோண்டிகிட்டு இருக்கேன். மரத்தை நோண்டிகிட்டு இருக்கேன். இந்த மைன்கிராஃப்ட் கேம் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து விளையாடணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கடைசியில் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்ததுனால வாங்க இப்போ ஆடு அடின்ட்டு அடிக்கலாம். ஆடு புல்லு தின்ட்டு இருக்கு. துரத்தி அடிக்கணும். என்ன ப்ரோ ஆடை கொள்றீங்கன்னெலாம் கேட்காதீங்க. இது வந்து ஒரு சர்வைவல் கேம். சர்வை ஆகணும்னா நம்மளுக்கு நைட்டான ஜாம்பிஸ்லாம் வரும். அதுக்கு பெட்டு வரும். அங்கே பாருங்க கைஸ், வானத்தில் ஒன்று மிதன்ட்டு இருக்கு, எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல். சுற்றியும் மஷ்ரூம்ஸ். அப்புறம் நான் செஞ்சது ஆடு இருக்கிறங்காட்டி நான் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஆக்ஸ் செஞ்சு அடிக்கலான்னா தப்பிச்சிருங்க, எங்கேயாவது போயிடுங்க. இன்னொரு ஆடை பார்த்தேன், காணாமல் போயிடுச்சு. நைட் ஆகிட்டு இருக்கு மக்களே, நைட் ஆகுது. அவ்வளோதானா? சோழி முடிஞ்சா? சோழி மட்டும் முடிஞ்சிடக்கூடாது சாமியோய். நைட் ஆயிடுச்சு. டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுக்கலாம். பெட்டு செஞ்சாச்சு. காலையில் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இப்போ தூங்கலாம். இன்னும் ஜாம்பிஸ் வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு தான் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆக்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஸ்டிக்ஸ், அடுத்து ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, அவ்வளோதான். கட்ட முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக் ஆக்ஸு, ஒரு செவல், அவ்வளோதான். தேவையான எல்லா ஐட்டமும் செஞ்சாச்சு. உட்டில் வாங்க போய் நோண்டலாம். இப்போ கொஞ்சம் பவர் அதிகமாகவே இருக்கும். முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது. வாங்க அடுத்த மரத்தை போய் நோண்டலாம். தண்ணிக்குள்ளே ஜாம்பி இருக்கா? ஒரு ஃப்ரீ ஸ்விம் போடலாம். மூச்சு முட்டிடுச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். அதனால் மேலே கோழியை பலி கொடுத்து இந்த கேம் ஆரம்பிக்கலாம். கோழியை பலி கொடுத்தாச்சு ஒரே அடியில். அடுத்து கோழி இருக்குது, இதை பலி கொடுத்தா ஜஸ்ட்டு மிஸ்டு.
கேவில் விழுந்திருந்தேன். சோழி முடிஞ்சிச்சு. டாட்டா குட் பாயின்ட்டு போயிருப்பேன். ஆக்ஸை மாட்டிட்டு போய் மரத்தை வெட்டலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது. சர்ச் ஆஃப் வில்லேஜ். அப்புறம் அங்கே என்னமோ நிறையா சுற்றிச்சு கோழி. வில்லேஜ் பக்கத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரி மரம்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க. இது எல்லா மைன்கிராஃப்ட்லேயும் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் தூரம் வந்தனால என்னோடய இடத்த மறந்துட்டேன். பக்கத்தில் தான் வில்லேஜ் இருக்குது. கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டா எதுவும் தேவையில்லை. அயன் கூட ஓசியிலே கிடைக்கும். அயன் கோலம் போட்டால் ஃப்ரீ ஏரியானாலே கொஞ்சம் வில்லேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. வில்லேஜுக்கிட்டே விடுவாங்க மக்களே. நான் யூடியூப்பில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்காங்க. இல்லை நான் வில்லேஜை பார்க்கலையா அப்படின்னு தெரியல. கடல் பக்கத்தில் வந்திருக்கேன். பீச் பக்கத்தில் வந்துட்டேன். பீச்சா டெசர்ட்டான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னமோ இருக்குது. ஆனால் போட் இல்லாமல் இப்போ என்னால் இந்த கடலை தாண்ட முடியாது. வாங்க கடலுக்குள்ளே டைரெக்டாக குதிச்சிட்டேன். போட்டே இல்லாமல் ட்ராவல் ஆகும். பார்த்தீங்களா உள்ள மீன்லாம் இருக்கு. நான் உங்களுக்குள்ளே போய் காமிக்கிறேன். கடல் இப்படி தான் இருக்கும். மீன்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஐயோ மேலே போக முடியல. வந்துட்டேன். சூழ்நிலை முடிச்சு விட்டுப்பானுங்க கொஞ்ச நேரத்தில். டக்குன்னு ஹேங் ஆயிடுச்சு. பபுள் குறையிற நேரத்தில் கடல் விட்டுச்சு. நிலம் விட்டு நிலம் தாண்டுதல். இந்த மைன்கிராஃப்ட்ன்றது ஒரு அன்பிரெடிக்டபிள் கேம். ஏன் சொல்கிறேன்னா நிறையா விஷயம் இதில் நம்மளால் பண்ண முடியும். சுகர் கேனா பேம்புவா ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. பேம்புனா டேர்ட்டில் ஒரு ஓட்டையை போட்டு நட்டு வைக்கலாம். சுகர் கேன்னா வேஸ்ட்டு எடுத்தது. சுகர் கேனாக இருக்கக்கூடாது. சுகர் கேன் தான் நினைக்கிறேன். சுகர் கேன். ஸோ எடுத்தது வேஸ்ட். நாடு விட்டு நாடு நிலம் விட்டு நிலம் தாண்டி வந்துட்டேன். பெட்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ தூரம் வந்து நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன்னா மைனிங் ஆரம்பிச்சிருவேன். வில்லேஜுக்கு ஏற்ற இது அப்போலேருந்து காமிக்கிறாங்க. ஆனால் வில்லேஜ் தான் எதுவும் கிடைக்கல. சுகர் கேனை எடுத்து நான் ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணுறதுக்கு தேவையில்லை. போகலாம். அந்த மரத்தை வெட்டி போட்டிருக்க இடத்தெல்லாம் பார்க்கலாம். பார்த்தா வில்லேஜ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு வில்லேஜுமே காணவில்லை. அடுத்த மரம் வெட்டி போட்டிருக்காங்க. வில்லேஜ் பக்கத்தில் இருக்கேன்னா தெரியல. அந்த மரம் விழுந்து கிடக்கிற டைரக்ஷனை பார்த்து போனால் வில்லேஜ் கிடைக்கும். நம்பி போகிறேன். நம்பி போய் ஆப்பு வச்சுருப்பானுங்க. நம்பி போனேன். ஆனால் எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒன்று டக்குன்னு காமிச்சாங்க. டக்குன்னு சோழியும் முடிச்சிருப்பாங்க. கேம் விட்டு வெளில போடான்னு துரத்தியும் விட்டுருப்பாங்க. நானும் வில்லேஜை தேடிக்கிட்டே இருக்கேன். கிடைக்கவே இல்லை. ஃபுட்டெல்லாம் வெட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் வில்லேஜ் மட்டும் இல்லை. இப்படி இருந்தால் வில்லேஜ் வரும் தான் நான் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன்.
பார்க்கும்போது கிடச்சிது. இன்றைக்கான வில்லேஜை கண்டுபிடிச்சி தான் இந்த வீடியோ நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்னால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சோகம். இந்த வீடியோவை என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி நம்மளுக்கு மிகப்பெரிய சோகம் வந்திருக்கு. வில்லேஜை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அது என்னால் முடியாதங்காட்டி இன்றைக்கான வீடியோவை முடிச்சிடலாம். டாட்டா குட் பாய். ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. டாட்டா குட் பாய்.